கற்பனை பண்ணி பாருங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் நீங்கள் முழிக்கும் போது உங்கள் மொபைலில் சிக்னல் இல்லை, இன்டர்நெட் வேலை செய்யலை, வீட்டில் கரண்ட் இல்லை, ஏடிஎம் மெஷின் ஓடலை, ஏன் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சேட்டலைட்டும் வேலை செய்யலை. ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே இருட்டில் மூழ்கி பல 100 வருஷங்களுக்கு பின்னோக்கி போனால் எப்படி இருக்கும்? இது ஏதோ ஹாலிவுட் படக்கதை இல்லைங்க. சூரியனிலிருந்து வர மிக சக்தி வாய்ந்த சூரிய புயல் அல்லது சோலார் ஸ்டோம்ஸ் நினைச்சா இது நிஜமாக்க முடியும். ஆனால் இப்படி ஒரு ஆபத்தில் இருந்து ஒட்டுமொத்த பூமியையும் நம்மளோட அதிநவீன தொழில்நுட்பத்தையும் காப்பாற்ற இப்போது விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான அதே சமயம் ஆச்சரியமான திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமியோட காந்தப்புலத்தில் விண்வெளியில் சில வேதிப்பொருட்களை, அதாவது கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க போகிறாங்களாம். இது என்ன கெமிக்கல், இதனால் என்ன பயன், விண்வெளியில் எப்படி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சூரிய புயல்னா என்ன, அது ஏன் இவ்வளவு ஆபத்தானதுன்னு சுருக்கமாக புரிஞ்சுக்குவோம். நம்ம சூரியன் சும்மா எறிகிற நெருப்பு பந்து மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே தொடர்ந்து பல காந்த வெடிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் சூரியனோட மேற்பரப்பில் இருந்து பில்லியன் கணக்கான டன் எடையுள்ள மின்சாரம் பாய்ந்த துகள்கள் மற்றும் பிளாஸ்மா விண்வெளியில் அதிவேகமாக தூக்கி எறியப்படும். இதைத்தான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அல்லது சூரிய புயல்னு நாம் சொல்கிறோம். இயற்கையாகவே நம்ம பூமிக்கு ஒரு பவர்ஃபுல் காந்த புலம் இருக்குது. இது ஒரு கேடய மாதிரி செயல்பட்டு இந்த சூரிய துகள்களை விண்வெளியிலிருந்து தடுத்து நிறுத்திவிடும். இதனால தான் நமக்கு வடதுருவத்திலேயும் தென்துருவத்திலேயும் அழகான அரோரா வெளிச்சம் தோன்றுகிறது. ஆனால் சூரிய புயல் ரொம்ப வீரியமாக இருந்தால் அது பூமியோட காந்த புலத்தையே கிழிச்சிக்கிட்டு உள்ளே வந்துவிடும். அப்படி வந்தால் பூமியை சுற்றி ஓடிக்கிட்டு காணப்படுகின்ற இந்த ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாமே கருகிவிடும். பூமியில் இருக்கிற பவர் கிரிட்டுகள் வெடித்து பல மாதங்களுக்கு உலகமே இருட்டாகிவிடும். இதனால் பல $1 trillion நஷ்டம் ஏற்படும். சரி, இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க விஞ்ஞானிகள் இப்போ என்ன ஐடியா வச்சிருக்கிறாங்க? சமீபத்தில் பிரபல விண்வெளி அறிவியல் இதழான space.com மற்றும் பல சர்வதேச விஞ்ஞானிகள் இணைந்து ஒரு புதிய ப்ரொபோசலை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பூமியோட காந்தப்புலத்தின் மேல் அடுக்கு, அதாவது மெக்னடோஸ்பியர் பகுதிக்கு விண்கலங்களை அனுப்பி அங்கே சில குறிப்பிட்ட கெமிக்கல்ஸை தூவலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பேரியம் அல்லது லித்தியம் போன்ற கனிமங்களின் நீராவியை அங்கே ரிலீஸ் பண்ணணும். இந்த வேதிப்பொருட்கள் விண்வெளியில் போனதும் சூரிய ஒளியால் அயனாக்கம் அடைந்து அதிகப்படியான பிளாஸ்மா துகள்களை உருவாக்கும். எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், நம்மளோட வீட்டுக்குள்ளே கொசு வராமல் இருக்க ஜன்னலில் கொசு வலை கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி விண்வெளியில் இந்த கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணி பூமியை சுற்றி ஒரு தற்காலிகமான செயற்கை பிளாஸ்மா கவசத்தை விஞ்ஞானிகள் உருவாக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கவசம் சூரியனிலிருந்து வர ஆபத்தான காந்த அலைகளை பூமியோட சேட்டலைட்டுகள் மேல் படாமல் திசை திருப்பி விடுமாம். கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனால் விஞ்ஞானிகள் இதை சும்மா வாயால் மட்டும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நாசா மற்றும் சில விண்வெளி அமைப்புகள் இதற்கான சில குட்டி சோதனைகளை செய்திருக்கிறார்கள். 1970கள் மற்றும் 80களில் நாசா சில ராக்கெட்டுகள் மூலமாக விண்வெளியில் பேரியம் வாயுவை ரிலீஸ் பண்ணி சோதித்து பார்த்தாங்க. அப்போ விண்வெளியில் அந்த வாயுக்கள் பரவி பூமியோட காந்த விசை கோடுகளுடன் இணைந்து அழகான பச்சை மற்றும் ஊதா நிற மேகங்களை உருவாக்கின. அந்த சோதனைகள் மூலமாக விண்வெளியில் நம்மளால் பிளாஸ்மாவை உருவாக்க முடியும்னு நிரூபணமானது. ஆனால் அப்போதிருந்த தொழில்நுட்பத்தை விட இப்போது இருக்கிற கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் பூமியை தாக்க வரும்போது எந்த இடத்துல எவ்வளவு துல்லியமாக இந்த கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணால் பூமியை காப்பாற்ற முடியும்னு இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் துல்லியமாக கணிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த திட்டம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் இதில் பல சவால்களும் ஆபத்துக்களும் இருக்குன்னு ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. முதல் சவால் அளவு. பூமி எவ்வளவு பெரியது, அதை சுற்றி இருக்கிற காந்தப்புலமும் ரொம்ப பெருசு. அவ்வளவு பெரிய இடத்துல சூரிய புயலை தடுக்கிற அளவுக்கு டன் கணக்கில் கெமிக்கல்ஸை விண்வெளிக்கு கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பில்லியன் கணக்கில் பணம் செலவாகும். இரண்டாவது ஆபத்து பக்க விளைவு. விண்வெளியில் நாம் செயற்கையாக தூவுற இந்த கெமிக்கல்ஸ் அங்கே ஏற்கனவே சுற்றிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளோட செயல்பாட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பூமியோட இயற்கையான ஓசோன் படலத்துக்கோ அல்லது தட்வெப்ப நிலைக்கோ ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமாங்கிற முழுமையான விவரங்கள் இன்னும் தெரிய வரல. அதனால் இது இன்னும் ஆரம்பகட்ட ஆராய்ச்சியில் தான் காணப்படுதாம். இயற்கை நமக்கு எவ்வளவு நன்மைகளை தந்தாலும் சூரிய புயல் போன்ற பேரழிவுகளை வச்சுதான் இருக்குது.
ஆனால் மனித இனம் அதை தடுத்து நிறுத்த விண்வெளியிலேயே கவசம் செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்து நிற்கிறது உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான். பூமியை காப்பாற்ற விண்வெளியில் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற இந்த விசித்திரமான திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சாத்தியம்னு தோணுதா, இல்லை இதனால் புது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விண்வெளி மற்றும் அறிவியல் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.